அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நேற்று கிருஷ்ண ஜெயந்தி அன்று எங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்ச அந்த ஒரு பதிவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்காகவும் நான் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை வச்சுருந்தேன். நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் இங்கே நார்த்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் கிருஷ்ணர் அவதரித்தார். அப்படின்றதுனால இரவு 12 மணிக்கு தான் கிருஷ்ணர், அதாவது அந்த லட்டு கோபால் அப்படின்ற கிருஷ்ணரை அபிஷேகம் பண்ணி அவருக்கு அழகப்பட்ட ஆடைகள் சாத்தி அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் வச்சு அவர் ஒரு குழந்தை போல பாவித்து பூஜை பண்ணுவாங்க. அதே முறையை தான் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நேற்று 12 மணிக்கு பண்ண பூஜை தான் இது. அப்போ நம்ம இந்த ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம்ம அப்படின்னு ஒரு மந்திரம் நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுங்க. இந்த நேரத்தில் சொல்லும்போது நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். கிருஷ்ணர் மனம் குளிர்ந்து நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்றது ஐதீகம். அதனால் நம்ம அனைவருக்காகவும் நான் சொல்லிட்டேன். அதனால் உங்கள் பிரார்த்தனைகள் முழுவதும் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது. உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய சந்ததிக்கே இது பலன் தரக்கூடியது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசிய மந்திரம் கூட சொல்லலாம். இது வரைக்கும் வெளியில் இது யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அரிதான மந்திரம், அதாவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது. அதாவது ஒரே கல்லில் லட்சம் மாங்கான்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இதை சொல்ல அற்புத பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. அது என்ன அந்த மந்திரம், அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த 888 ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை நீங்கள் உங்கள் கையில் எழுதுங்க, நோட்டிலையுமே எழுதுங்க, நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாதேவி அப்படின்ற ஒரு சகோதரி இந்த நம்பரை 888 ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை நோட்டில் எழுதுனதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இந்த 888 ஹட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசர தேவைக்காக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பரை நீங்கள் எத்தனை முறை உங்களால் எழுத முடியுமோ நோட்லேயே, இல்லைன்னா உங்கள் கையில் ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, எந்த ஒரு நல்லதுமே எனக்கு நடக்கலை, வறுமையின் பிடியில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லி பாருங்கள். உங்களுடைய விதியையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரங்க. இந்த மந்திரத்தை தினமுமே நீங்கள் வெறும் 18 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. அதிகமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 18 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதாவது வறுமையிலிருந்து முற்றிலுமாக நம்மளை விடுவிக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்க. அதாவது இதை சொல்ல பணம் செல்வம் எல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். அதாவது பணம் நம்மளை நோக்கி வந்துட்டாலே மற்றதெல்லாம் நம்மளை தேடி வந்துடும் இல்லையா, அந்த அளவுக்கு பணத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான மந்திரங்க. 18 முறை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்க கூட வேண்டாங்க. நீங்கள் குளிக்காமலே நீங்கள் மவுத் வாஷ் பண்ணிட்டு எந்த இடத்துல தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சப்போஸ் இதை நீங்கள் குளிச்சுட்டு கூட பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை பயபக்தியோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. சுத்தமாக இருந்தீங்கன்னா, அதாவது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, மாதவிடாய் காலத்துலேயும் நீங்கள் சொல்லக்கூடாது. அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலுமே சொல்லக்கூடாது. நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதனால் அதிகாலையில் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். வெறும் 18 முறை மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய சிந்தனை முழுக்க உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ, நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேணும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், அமைதி வேண்டும், நல்ல வருமானம் பெருக்கணும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், இது போல் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல விஷயங்களை முதல்ல நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி பணம் வந்துட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே
இருக்குது, பணம் வந்து கொண்டே இருக்குது. எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்பவும் எளிமையானது தான், எல்லாரும் சொல்லக்கூடியது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைகள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகமனம் சௌபாக்கிய சம்பத் சமிர்த்தி பிரகாசம். ஆகமனம் சௌபாக்கிய சம்பத் சமிர்த்தி பிரகாசம். ஆகமனம் சௌபாக்கிய சம்பத் சமிர்த்தி பிரகாசம். ஆகமனம் அப்படின்றது வரப்போகிறது, அதாவது கம்மிங், வரப்போகிறது. சௌபாக்கியம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். சம்பத் வெல்த், அதாவது செல்வ செழிப்பு ஏற்படக்கூடியது. சமிர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு மிகுதியாக. பிரகாசம் அனுகிரகம், அதாவது நமக்கு கிடைக்க போகிறது, அதோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படின்றது தான் இதற்கு பொருள். அதனால் இந்த வார்த்தையை தினமும் அதிகாலையில் ஏந்திரிச்சு நீங்கள் இதை சொல்லும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் இது ஸ்டோர் ஆகி கொண்டே இருக்கும். இது அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீங்க. நம்பிக்கையோட ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். என்னை தேடி செல்வம், பொன், பொருள் அனைத்தும் என்னை தேடி வருகிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிவிட்டு இந்த ஆகமனம் சௌபாக்கிய சம்பத் சமிர்த்தி பிரகாசம் அப்படின்றத ஒரு 18 முறை நீங்கள் சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியலன்னா காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 18 முறை சொல்ல பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாது, மாதவிடாய் காலத்துலேயும் சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொன்னது போல் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க இதை சொல்லணும். வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, உங்களுடைய ஆண் குழந்தைகளை சொல்லலாம். உங்கள் கணவரை சொல்லலாம். இது போல் வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் சொல்லும்போது அதீத பலன் தரக்கூடியது. வெறும் 18 முறை தான் சொல்ல போகிறீங்க. அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை இது உங்களுக்கு பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.